வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனின் அதிர்ச்சியூட்டும் ஆபரேஷன் சிலந்தி வலையில் ரஷ்ய எல்லைக்குள் ஆழமாக மாஸ்கோவின் தந்திரோபாய குண்டுவீச்சு விமானங்களை ஆளற்ற விமானங்கள் அளித்ததை அடுத்து உக்ரைனுக்கு ஆளற்ற விமானங்களை அள்ளிக் கொடுக்க அதன் நட்பு நாடுகள் முன்வந்துள்ளன. அதன் முதலாவது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பிரிட்டன். பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பில் உக்ரைனுக்கான பிரிட்டனின் ஆளற்ற விமான விநியோகத்தை 10 மடங்கு அதிகரிப்பதாக கூறியுள்ளது. இந்த அறிவிப்பு இந்த ஆண்டு உக்ரைனுக்கு கொடுக்கப்பட உள்ள ஆளற்ற விமானங்களின் மொத்த எண்ணிக்கையை மலைக்க வைக்கும் அளவுக்கு எகிர வைத்துள்ளது. அந்த எண்ணிக்கை இந்த ஆண்டுக்கு மட்டும் மொத்தம் 1 லட்சம் ஆளற்ற விமானங்களை பிரிட்டன் கொடுக்க உள்ளது. ரஷ்ய விமான தளங்களுக்கு அருகே ட்ரக்களில் இருந்து 117 ஆளற்ற விமானங்களை ஏவும் துணிச்சலான நடவடிக்கையை முடித்ததாகவும், ஜூன் 1ஆம் தேதி பல ஈடு செய்ய முடியாத அணுகுண்டு வீச்சு விமானங்கள் உட்பட 41 விமானங்களை அளித்ததாகவும் உக்ரைனின் சிறப்பு சேவைகள் தெரிவித்ததை அடுத்து பிரிட்டனின் இந்த அறிவிப்பு வெளியானது. இது ஏன் முக்கியமானது? ஐரோப்பிய நட்பு நாடுகள் உக்ரைனை எவ்வாறு தொடர்ந்து ஆதரிப்பது என்பதை பரிசீலித்து வரும் நிலையில் கனரக ஆயுதங்களின் கையிருப்புகள் ஐரோப்பாவில் குறைவாகவே உள்ளன. 2025ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட பாதியளவு முடிந்துவிட்ட நிலையில் உக்ரைனுக்கு கொடுப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கிய நிதியில் 20% கூட ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போய் சேரவில்லை. காரணம், நீண்டகால போரினால் ஏற்பட்ட ஆயுத தட்டுப்பாடு. உக்ரைனுக்கு அமெரிக்க உதவிக்கான முடிவு நெருங்கிவிட்டதாக ட்ரம்ப் நிர்வாகம் சமிக்ஞை செய்கிறது. அப்படியான நிலையில் தான் மலிவான மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிக எண்ணிக்கையில் சுலபமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆளற்ற விமானங்கள் மூலம் அதிபெருமதிமிக்க ரஷ்ய ராணுவ சொத்துக்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் என்று ஆபரேஷன் சிலந்தி வலை மூலம் நிரூபித்து காட்டியுள்ளது உக்ரைன். அந்த நம்பிக்கையில் 1 லட்சம் ஆளற்ற விமானங்களை கொடுக்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பிரிட்டன். 1 லட்சம் ஆளற்ற விமானங்களை கொடுக்கும் திட்டத்தில் ஆளற்ற விமானங்களுக்கு மட்டும் 350 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பிரிட்டன். பிரிட்டன் ஏற்கனவே வழங்கிய ஆளற்ற விமானங்கள் உக்ரைன் போர்முறை முன்வரிசையில் பகுதிகளை உறுதிப்படுத்தவும் பீரங்கிகளை விட அதிகமான எதிரி துருப்புக்களை கொல்லவும் உதவியதாக உக்ரைனிய ராணுவம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி 2025ஆம் ஆண்டில் 4.5 பில்லியன் பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் ராணுவ உதவி தொகுப்பை அறிவித்துள்ளதோடு உக்ரைனுக்கான ஆதரவை அதிகரித்து வருவதாகவும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பிரிட்டன் 1,40,000 பீரங்கி வெடிப்பொருட்களை வழங்கியுள்ளது என்றும் கூறினார். ஹீலி வெளியிட்ட ஒரு அறிக்கையில், உக்ரைனின் போர்க்களத்தில் இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். உக்ரைனின் பொதுமக்களை பாதுகாக்கவும் நமது சொந்த தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவும் மேம்பட்ட புதிய ஆளற்ற விமானங்களை உருவாக்க பிரிட்டிஷ் நிறுவனங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். ரஷ்ய விமானப்படையின் 4 விமான தளங்களில் $7 பில்லியன் மதிப்புள்ள 41 போர் விமானங்களை அளித்த அல்லது சேதப்படுத்திய ஆளற்ற விமானங்கள் ஒன்றின் விலை சுமார் $2,000 என்று கூறியது உக்ரைன். உக்ரைனின் ஆபரேஷன் சிலந்தி வலை எப்படி திட்டமிடப்பட்டது? அதற்கான ஒரு பின்னணி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் தந்திரோபாய குண்டுவீச்சு கடற்படையின் மீது உக்ரைனின் உளவுத்துறை நடத்திய திடீர் ஆளற்ற விமான தாக்குதலில் 2023 இலையுதிர் காலத்தின் பிற்பகுதியில் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தனது உளவுத்துறை தலைவருக்கு விடுத்து ஒரு கடினமான கோரிக்கையுடன் தொடங்கியது. கடினமான கோரிக்கை என்று நாம் குறிப்பிடுவது நிறைவேற்றுவதற்கு கடினமான கோரிக்கை. கோரிக்கை என்னவென்றால், உக்ரைனின் தாக்குதல் நடத்தும் ரஷ்ய விமானப்படையின் கனமான குண்டுவீச்சு விமானங்களை இல்லாது செய்து விடுங்கள். அந்த கோரிக்கையின் பின்னணியில் ஒரு காரணம் உண்டு. அதற்கு முதல் நாள் தான் உக்ரைனின் விமானப்படை தளபதி ரஷ்ய தாக்குதல்களால் உக்ரைனில் ஏற்படும் சேதங்கள் பற்றிய ஒரு முழுமையான அறிக்கையை உக்ரைன் ஜனாதிபதியிடம் கொடுத்திருந்தார். அதன்படி உக்ரைனில் அதிக சேதங்களை ஏற்படுத்துபவை ரஷ்ய ஏவுகணைகள் தான். அவற்றில் வரும் 5% ஏவுகணைகள் மட்டுமே தரையில் இருந்தோ கப்பல்களில் இருந்தோ ஏவப்படுகின்றன. மீதி 95% ரஷ்ய விமானப்படையின் கனமான குண்டுவீச்சு விமானங்களால் ஏவப்படுகின்றன. ரஷ்ய விமானப்படை மிக குறைந்த வான் பாதுகாப்புகள் உள்ள உக்ரைனின் மின் நிலையங்கள் மற்றும் நகரங்களை ஏவுகணைகள் மூலம் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தது. செலன்ஸ்கி தமது ஆலோசகர்களுடன் நடத்திய ஆலோசனைகளில் நாம் எப்படி எதிர்த்து போராட முடியும் என்று அறிய விரும்பினார். பரப்பளவில் ஐரோப்பாவில் 2வது பெரிய நாடான உக்ரைனில் அவ்வளவு நகரங்களுக்கும் வான் பாதுகாப்பு கொடுப்பது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒரே ஒரு தேர்வு, ரஷ்ய விமானப்படையின் கனமான குண்டுவீச்சு விமானங்களை செயலிழக்க வைக்க வேண்டும். அதை எப்படி செய்வது? ஒரு பழமையான சம்பிரதாயமான போர் மூலம் அதை செய்ய முடியாது. ரகசிய ராணுவ நடவடிக்கை மூலமே அதை செய்ய முடியும். இந்த முடிவு எட்டப்பட்ட மறுநாள் தான் உக்ரைன் உளவுத்துறையின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வாசில் மாலியூக் ஜனாதிபதி செலன்ஸ்கியால் அழைக்கப்பட்டார். அகன்ற தோள்கள் மற்றும் கடுமையான முகபாவனை கொண்டு 42 வயதான லெப்டினன்ட் ஜெனரல் வாசில் மாலியூக் வெடிக்கும் கடல் மேற்பரப்பு ஆளற்ற கப்பல்களை வைத்துக் கொண்டு பலமான ரஷ்ய கடற்படையை கருங்கடல் பகுதியில் முடக்கிய புதுமையான நடவடிக்கைகளால் நற்பெயரை பெற்றிருந்தார்.
அவரது அந்த கடல் நடவடிக்கை ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளத்திலிருந்து அதன் கருங்கடல் கப்பல் தொகுதியின் பெரும்பகுதியை திரும்ப பெற கட்டாயப்படுத்தியது. அதே நேரத்தில் உக்ரைன் உளவுத்துறையின் ஆளற்ற விமான தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள் பல எண்ணெய் ஆலைகள் மற்றும் ராணுவ உற்பத்தி தொழிற்சாலைகளை சேதப்படுத்தியிருந்தது. ஆனால் ரஷ்யாவின் கனமான குண்டுவீச்சு விமானங்களை தாக்கி அழிக்கும் பணி மிகவும் கடினமானது. உக்ரைன் உளவுத்துறையின் ஆளற்ற விமான தாக்குதல்கள் காரணமாக ரஷ்ய விமானப்படை தமது முக்கிய விமானங்களை ஏற்கனவே உக்ரைன் எல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமான தளங்களுக்கு நகர்த்தி விட்டிருந்தது. அதன் பின் ரஷ்யாவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை பலவற்றை ஏவிய தந்திரோபாய குண்டுவீச்சு விமானங்கள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் எல்லைகளுக்கு அப்பால் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தன. மேலும் உக்ரைனில் இருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமான தளங்களை அடிப்படையாக கொண்டு அந்த தந்திரோபாய குண்டுவீச்சு விமானங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன. அப்படியான சூழ்நிலையில் தான் அவற்றை அழித்துவிடும் கோரிக்கை செலன்ஸ்கியிடமிருந்து மாலியூக்கு போனது. மாலியூக் தலைமையிலான உக்ரைனின் உளவுத்துறை எஸ்பிஜு ஏற்கனவே நீண்ட தூர வீச்சுள்ள ஆளற்ற விமானங்களை ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ள இலக்குகளை தாக்க திறம்பட பயன்படுத்தியுள்ளது. ஆனால் அவை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களில் இடைமறைப்பு ஏவுகணைகள் மற்றும் ஜாமர்கள் உட்பட ரஷ்ய வான் பாதுகாப்பால் பாதிக்கப்படக்கூடியவை. அத்துடன் ஒரே நேரத்தில் பல ரஷ்ய குண்டுவீச்சு விமானங்களை குறிவைக்க முடியாது. மேலும் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ஆளற்ற விமானங்களால் பறக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. தவிர 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ஆளற்ற விமானங்களால் பறக்க முடிந்தாலும் அந்த ஆளற்ற விமானங்கள் விலை உயர்ந்ததாக இருக்கும். அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்த முடியாது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ரஷ்யாவுக்குள் தாக்க வேண்டிய இலக்குகளுக்கு அருகே ஆளற்ற விமானங்களை கொண்டு செல்வதுதான் என்ற முடிவுக்கு வந்தார் மாலியூக். ஆனால் அது சுலபமான காரியம் அல்ல. பல முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். ரஷ்யாவுக்குள் ஆழமாக ஊடுருவி அதன் விமான தளங்களுக்கு அருகே செயற்பட ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். மாலியூக் மற்றும் அவரது குழுவினர் கண்டுபிடித்த அந்த வழி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதன் துணிச்சலால் உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த நிறுவனம் உக்ரைனிய ஆளற்ற விமானமான பாகங்களை ரஷ்யாவுக்குள் கடத்தி ஒரு ரகசிய இடத்தில் ஒன்று சேர்த்தது. ரஷ்யாவுக்குள் இருந்து எஸ்பிஜு செயற்பாட்டாளர்கள் இந்த திட்டம் பற்றி எதுவுமே அறியாத ரஷ்ய ட்ரக் ஓட்டுநர்களை பயன்படுத்தி மர கொள்கலன்களில் கூரைகளில் ஆளற்ற விமானங்களை மறைத்து ட்ரோஜன் ஹவுஸின் நவீன பதிப்பை வழங்கினார்கள். ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய விமான தளங்களுக்கு அருகில் உள்ள ட்ரக்கின் கூரைகள் ரிமோட்கள் மூலம் திறக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களை விடுவித்தன. 100க்கும் மேற்பட்ட குவாட்காப்டர்கள் 4 ரோட்டர்கள் கொண்ட சிறிய ஆளற்ற விமானங்கள் வெளிப்பட்டு அவற்றின் இலக்குகளை நோக்கி சென்றன. சில ஏற்கனவே சேதமடைந்த விமானங்களில் இருந்து வரும் புகையை வெளியாகிக் கொண்டிருந்த நிலையில் புதிய ஆளற்ற விமானங்களும் களத்தில் இறங்கின. உக்ரைனின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள், செயற்கைக்கோள் படங்கள், நடவடிக்கையை நன்கு அறிந்தவர்களின் கணக்குகள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் ஆகியவற்றின் பகுப்பாய்வு உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் எதிரியை ஏமாற்றும் உன்னதமான கலையுடன் இணைந்த ஒரு கவனமாக திட்டமிடப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை காட்டுகிறது. பொதுவெளியில் கிடைக்கும் காணொளிகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் 2 விமான தளங்களில் 12 சேதமடைந்த விமானங்களை காட்டின. உக்ரைனியர்கள் வழங்கும் எண்கள் இனமும் உறுதியான ஆதாரங்களால் ஆதரிக்கப்படவில்லை என்று கலிபோர்னியாவின் மாண்டரையில் உள்ள பேரழிவு ஆயுதங்களை படிக்கும் சிந்தனை குழுவான ஜேம்ஸ் மார்டின் பரவல் தடுப்பு ஆய்வுகளுக்கான மையத்தின் ஆராய்ச்சியாளர் சாம் பிளேயர் கூறினார். தாக்குதலின் பின் எடுக்கப்பட்டு அதி துல்லிய சேட்டலைட் புகைப்படங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அவை வெளியீட்டு அனுமதிக்காக காத்திருக்கின்றன. அதி துல்லிய சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியான பின் ரஷ்யாவுக்குள் ஏற்பட்ட சேதம் பற்றிய துல்லியமான எண்ணிக்கையினை கூற முடியும். அந்த புகைப்படங்கள் இன்னமும் 24 மணி நேரத்தில் வெளியாகலாம் என்று ஆராய்ச்சியாளர் சாம் பிளேம் கூறினார். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் போது கனடிய EST நேரம் இரவு 7 மணி புதன்கிழமை. அது துல்லிய சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியான பின் அது தொடர்பான விவரங்கள் மற்றும் உறுதிப்படுத்தல்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிடுவோம். எஸ்பிஜு குறிவைத்ததாக கூறிய 4 விமான தளங்களில் எடுக்கப்பட்ட தெளிவு குறைந்த செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகி உள்ளன. அவற்றால் சேதத்தை துல்லியமாக கணக்கிட முடியாவிட்டாலும் அவை 3 நீடித்த சேதத்தை காட்டுகின்றன. 2 விமான தளங்களில் மட்டுமே சேதமடைந்த விமானங்களில் புலப்படும் அறிகுறிகளை காட்டுகின்றன. அந்த 2 விமான தளங்களும் பெலாயா மற்றும் ஒலன்யா விமான தளங்கள். சேதமடைந்த விமானங்களில் பெரும்பாலானவை மாற்றீடு செய்ய முடியாதவை அல்லது மீண்டும் கட்டியெழுப்புவது கடினமானவை. சேதமடைந்த இலக்குகளில் குறைந்தபட்சம் ஒரு அரிய A-50 விமானம் என்று உக்ரைனிய சட்ட அமலாக்க அதிகாரி ஒருவர் கூறினார். இந்த விமானம் சாத்தியமான வான் அச்சுறுத்தல்கள் மற்றும் இலக்குகளை அடையாளம் காட்டக்கூடியது. அத்துடன் போர்க்களத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டை பற்றிய விமானம் முன்கூட்டிய எச்சரிக்கையை வழங்குகின்றது. கிடைக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் எந்த சேதமடைந்த A-50 விமானங்களையும் காட்டவில்லை. தாக்கப்பட்ட விமானங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களுக்கு மிக முக்கியமான சோவியத் கால விமானமான Tu-95 குண்டு வீச்சு விமானங்கள்.
Tu-95 விமானங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் விமானத்தின் வயது மற்றும் பாகங்களின் பற்றாக்குறை காரணமாக ஒப்பீட்டளவில் சிறிய சேதம் கூட பல மாதங்களாக ரஷ்ய விமானப்படை நீண்ட தூர விமான தாக்குதல்களை தடம் புரளச் செய்யும் என்று லேர் கூறினார்.